காவேரி நான் மதக்கரைசல் வேளாண்மை கல்லூரி வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து அமிர்தபாணி கரைசல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 கிலோ மாட்டு சாணம் எடுக்கணும். அதுக்கப்புறம் 50 கிராம் நெய் எடுக்கணும். அதுக்கப்புறம் அது ரெண்டும் ஒரு பேஸ்ட் பதம் வர வரைக்கும் நல்லா கலக்கணும். கலக்கிறதுக்கப்புறம் 25 கிராம் நெய் எடுத்து அதுக்கு ஊற்றி அது நல்லா கலக்கி 20 லிட்டர் தண்ணியில் வந்து இந்த கரைசல் வந்து கலக்கணும். கலக்கிறதுக்கப்புறம் இது 2 வழியாக பயன்படுத்தலாம் செடிகளுக்கு. ஒன்று வந்து சும்மா மண்ணில் அப்படியே போட்டுக்கலாம், இல்லைன்னா சொட்டு நீர் பாசன முறையும் போடலாம். அதுக்கப்புறம் 30 நாள் கழிச்சு இது திரும்பி இந்த கரைசல் இந்த செடிகளுக்கு பயன்படுத்தலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 கிலோ மாட்டு சாணம் எடுக்கணும் இல்லையா, அதுக்கப்புறம் 50 கிராம் நெய் எடுக்கணும். அப்புறம் 25 கிராம் தேன் எடுக்கணும். இப்போ 20 லிட்டர் தண்ணி. அதுக்கப்புறம் இது கலக்கணும். அப்புறம் இந்த அமிர்தபாணியோட பயன்கள் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து மண் வளர்ச்சிக்கு இது பயன்படுத்தலாம் செடிகளுக்கு. அதுக்கப்புறம் விதை நேர்த்திக்கு இது யூஸ் பண்ணலாம். 20% அமிர்தபாணி, 80% தண்ணி கலக்கி செடிகளுக்கு இது பயன்படுத்தலாம். விவசாய கல்லூரியிலேருந்து வந்தாங்க, வந்து இந்த கரைசலை பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இது எங்களுக்கு விவசாயத்துக்கு ஒரு உதவியாக இருக்குது.